வெல்கம் டு கிருஷ்ணாஸ் டெக் இன்ஃபோ. இந்த வீடியோவில் நம்ம பர்சனல் கம்ப்யூட்டரோட பார்ட்ஸ் ஓவர்வியூவை பற்றி பார்க்கலாம். பர்சனல் கம்ப்யூட்டரையும் ஸ்மார்ட் ஃபோனையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரைட் சைடில் இருக்க பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ என் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம நிறைய பேர் வீட்டில் பர்சனல் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அதில் யூஸ் பண்ணுற இன்டர்னல் பார்ட்ஸ் யாருக்குமே அதிகமாக தெரியாது. அதை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் நான் ஸ்மார்ட் ஃபோனையும் பர்சனல் கம்ப்யூட்டரையும் கம்பேர் பண்ணி இந்த வீடியோ எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம எப்படி ரேம் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி பிசிலையும் லேப்டாப்லேயும் ரேம் யூஸ் பண்ணுவோம். ரேம் வந்து நம்ம இப்போது லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணுற ரேம் மொபைலில் என்னதுன்னா DDR4X, இப்போது லேட்டஸ்ட்டாக DDR5 வந்துருச்சு. அதே மாதிரி பிசியில் என்ன யூஸ் பண்ணுறோன்னா DDR3, DDR4 யூஸ் பண்ணுறோம். இந்த ரேம் பற்றி ஸ்டோரேஜ், பவர் சப்ளை எல்லாமே நம்ம தனித்தனி வீடியோஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ரேம் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, இப்போ ரேம் வந்து இப்போ நம்ம ஒரு அப்ளிகேஷன், ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம். அந்த அப்ளிகேஷன் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ரேம் தான் ஒரு முக்கிய காரணம். இப்போ நம்ம ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறோன்னா அதில் நம்ம பண்ணுற ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரேமில் தான் ஸ்டோர் ஆகும். ரேம் ஒரு டெம்ப்ரரி ஸ்டோரேஜ். ஸோ இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அதில் வந்து நம்ம டேட்டா எல்லாமே அந்த ரேமில் தான் ஸ்டோர் ஆகும். இப்போ நம்ம மொபைலில் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறோன்னா அந்த ரேமில் ஸ்டோர் ஆகிருக்க டேட்டா வந்து டெலீட் ஆகிரும். சரி, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டோரேஜை பற்றி பார்க்கலாம். ஸ்டோரேஜில் வந்து ஸ்மார்ட் ஃபோனில் வந்து நம்ம இப்போது UFSன்ற ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறோம். UFSனால் யூனிவர்சல் ஃப்ளாஷ் ஸ்டோரேஜ். UFS 3.0 தான் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற ஸ்டோரேஜ் நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுறது. இந்த ஸ்டோரேஜ் எதுக்குன்னா, இப்போ நார்மலாக யூஸ் பண்ணுற நம்ம ஸ்டோரேஜை விட இது பல மடங்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இது ஃப்ளாஷ் டெக்னாலஜி யூஸ் பண்ணுது. அதே மாதிரி நம்ம பர்சனல் கம்ப்யூட்டர், லேப்டாப்பில் என்ன யூஸ் பண்ணுறோன்னா ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் யூஸ் பண்ணுறோம், இல்லைனா சாலிட் ஸ்டேட் ட்ரைவ் யூஸ் பண்ணுறோம், SSD. ஹார்ட் டிஸ்க் வந்து என்னென்னா மூவிங் பார்ட்ஸ் அதில் இருக்கும். அதாவது இப்போ நம்ம ஹார்ட் டிஸ்க் உள்ள அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அதில் பிளாட்டர்ஸுன்ற CD மாதிரி டைப்பான மெட்டல் அதில் இருக்கும். ஆனால் SSDயில் வந்து அப்படி கிடையாது. SSD வந்து ஜஸ்ட் ஒரு ரேம் ஷேப்பில் தான் இருக்கும், ஜஸ்ட் ஒரு சிப் தான். HDDயை விட SSD ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக தரும். அதால் மேக்ஸிமம் இப்போ எல்லாருமே SSDக்கு தான் மூவ் ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம பவர் சப்ளை பற்றி பார்க்கலாம். பவர் சப்ளை வந்து மொபைலில், நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் எப்படின்னா லித்தியம் அயான் பேட்டரி நம்ம யூஸ் பண்ணுறோம் பவர் சப்ளைக்கு. ஸோ பேட்டரி நம்ம சார்ஜ் பண்ணி அது டிஸ்சார்ஜ் ஆகிற வரை நம்ம மொபைல் யூஸ் பண்ணுவோம். நம்ம பர்சனல் கம்ப்யூட்டரில் வந்து நம்ம SMPS யூஸ் பண்ணுவோம். SMPSனால் ஸ்விட்ச்டு மோட் பவர் சப்ளை. இது ஸ்விட்ச்டு மோட் பவர் சப்ளை தான் நம்மளுக்கு பர்சனல் கம்ப்யூட்டருக்கு வந்து பவர் சப்ளை ப்ரொவைட் பண்ணுது. நம்ம UPSும் நம்ம பர்சனல் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம கரண்ட் போச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக அன்இன்டரப்டட் பவர் சப்ளை யூஸ் பண்ணுறோம். அது எல்லோரும் காமனாக யூஸ் பண்ண மாட்டோம். தேவைப்படுறவங்க அதை UPSை வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. ஸ்க்ரீனை பொறுத்தளவுக்கு ஸ்மார்ட் ஃபோனில் வந்து நம்ம டச் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறோம். நம்ம பர்சனல் கம்ப்யூட்டர்லேயும் நிறைய டச் ஸ்க்ரீன் மானிட்டர்ஸ்லாம் இப்போது இன்ட்ரடியூஸ் ஆகிடுச்சு. நம்ம பர்சனல் கம்ப்யூட்டரில் டச் ஸ்க்ரீன் மானிட்டர்ஸும் யூஸ் பண்ணுறோம், நார்மல் LED மானிட்டர்ஸும் இப்போ யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஸ்மார்ட் ஃபோனில் ரொம்ப முக்கியமானது ப்ராசஸர். நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸில் அதிகமாக யூஸ் பண்ணுற ப்ராசஸர்ஸ் Qualcomm Snapdragon இல்லைனா MediaTek, 2 ப்ராசஸருமே யூஸ் பண்ணுறோம். இந்த பர்சனல் கம்ப்யூட்டரில் மோஸ்ட்டாக 2 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுவோம். ஒன்று இன்டெல், இன்னொன்று AMD ப்ராசஸர். இது 2 தான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ Qualcomm Snapdragonல் 865 தான் லேட்டஸ்ட்டாக வந்த மாடல். அதே மாதிரி இந்த இன்டெல்லில் வந்து Core i9 9th Gen வந்திருக்கு. AMDயில் நம்ம Ryzen 7 யூஸ் பண்ணுறோம். நம்ம இப்போ பர்சனல் கம்ப்யூட்டரோட பார்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நம்ம மேக்ஸிமம் நம்ம எக்ஸ்டர்னலாக இருக்கிற பார்ட்ஸை தான் நம்ம அதிகமாக நோட் பண்ணுவோம். அதில் மானிட்டர், கீபோர்ட், மவுஸ், கேபினெட் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதில் இன்டர்னலாக இருக்க பார்ட்ஸ் யாருக்குமே அதிகமாக தெரியாது. ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம மதர் போர்டை பற்றி பார்க்கலாம். மதர் போர்டு வந்து ஒரு பிரிண்டட் சர்க்யூட் போர்டு. இந்த டயக்ராமில் இருக்க ஒயிட் ஸ்பேசஸ் எல்லாமே வந்து இந்த கலரில் தான் இருக்கும். இது எல்லாமே வந்து பிரிண்டட் சர்க்யூட்ஸ். ஸோ இந்த சர்க்யூட்ஸ் மூலமாக தான் நம்மளுக்கு எல்லா பார்ட்ஸுக்கும் நம்ம டேட்டா எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இதுக்கு இந்த மதர் போர்டில் இருக்க எல்லா பார்ட்ஸோட கம்யூனிகேஷன் எல்லாமே இந்த பிரிண்டட் சர்க்யூட்டில் மூலமாக தான் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்.
நம்ம இப்போது இந்த பிரிண்டட் சர்க்யூட் போர்டில் இருக்க பார்ட்ஸை பற்றி எல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம மெயினாக இருக்க ப்ராசஸர் சாக்கெட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராசஸர் சாக்கெட்டில் தான் வந்து நம்ம ப்ராசஸரை வந்து ப்ளேஸ் பண்ணுவோம். இந்த ப்ராசஸர் வந்து நம்ம ப்ராசஸர் சாக்கெட்டில் நம்ம கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறதுக்கு சேஃப்டியான மெக்கானிசம் தான் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து தனியாக லாக்கை தனியாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம திருப்பியும் அதை ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸர் எப்போவுமே வந்து ஷேக் ஆகக்கூடாது. அதால் அது கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு இந்த ப்ராசஸர் சாக்கெட்டை வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம ரேமோட ஸ்லாட்டை பார்க்கலாம். அந்த டிம் 1, டிம் 2, டிம் 3, டிம் 4 கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லாட்டில் தான் நம்ம ரேமை ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த ரேம் வந்து நம்மளுக்கு ஒரு சிப் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ரேமை வந்து நம்ம இந்த 4 ஸ்லாட்டில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராசஸர் ஃபேனை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராசஸர் ஃபேன் தான் வந்து இந்த ப்ராசஸருக்கு இந்த பவர் சப்ளையை ப்ரொவைட் பண்ணுது. இந்த ரியர் ஃபேன் வந்து நம்மளோட கேபினட்டோட பேக் சைடில் இருக்க ஃபேனோட கனெக்டிவிட்டிக்காக கொடுத்துருக்காங்க. இதை ரிமூவ் பண்ணாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம ஹார்ட் டிஸ்கை கனெக்ட் பண்ணுற SATA ஸ்லாட்டை பற்றி பார்க்கலாம். இந்த SATA 0, SATA 1, SATA 2, SATA 3 இது எல்லாமே வந்து ஹார்ட் டிஸ்கை கனெக்ட் பண்ணுற ஸ்லாட்ஸ். ஸோ இதில் நம்ம இது அவைலபிளாக இருக்க ஸ்லாட்ஸை நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஹார்ட் டிஸ்கை கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம மெயின் பவரை பற்றி பார்க்கலாம். இந்த மெயின் பவர் எதுக்குன்னா, இதுதான் நம்ம மதர் போர்டோட டோட்டல் பவர் சப்ளையை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு. இந்த எஸ்எம்பிஎஸ்லேருந்து நம்ம கனெக்ட் ஆகிற கேபிள் வந்து மெயின் பவரில் தான் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இந்த மெயின் பவரில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த பவர் சப்ளை டோட்டல் மதர் போர்டுக்கும் சப்ளை ஆகும். இந்த H67 PCHன்னு இருக்கிறது தான் வந்து ஹீட் சிங்க். இது வந்து எதுக்குன்னா, இந்த மதர் போர்டில் ஏற்படுற ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஹீட் சிங்க் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த PCI Express பற்றி பார்க்கலாம். இந்த PCI Express ஸ்லாட்ஸ் எதுக்குன்னா, நம்ம இப்போ அடிஷ்னலாக ஏதாவது பெரிஃபரல் டிவைசஸ் யூஸ் பண்ணுறோம், இந்த ஈத்தர்நெட் அடாப்டர் யூஸ் இல்லைனா வைஃபை அடாப்டர் இல்லை கிராஃபிக் கார்டு எது யூஸ் பண்ணாலும் இந்த PCI கனெக்டரில் தான் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இந்த PCI Express மெயினாக எதுக்குன்னா, நம்ம பெரிஃபரல் டிவைசஸை ஆட் பண்ணுறதுக்காக தான். அதாவது நம்ம டிஃபால்ட்டாக நம்ம பிசியில் இருக்கிற டிவைசஸை தவிர நம்ம அடிஷ்னலாக ஏதாவது டிவைசஸ் ஆட் பண்ண போகிறோன்னா இந்த PCI Express யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம அவுட்புட் பேனலை பற்றி பார்க்கலாம். இந்த அவுட்புட் பேனலில் ஃபஸ்ட்டு ஆடியோ இருக்குது. இந்த ஆடியோ யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்பீக்கர்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த USB போர்ட்ஸில் நீங்கள் USB 3.0, USB 2.0 ரெண்டு வெர்ஷன்லேயும் இருக்குது. ஸோ இங்கே ரெண்டு வெர்ஷன்லேயும் நீங்கள் USB போர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த DVI HDMI போர்ட் வந்து டிஸ்பிளே கனெக்டர்ஸ். இப்போ நீங்கள் உங்கள் மானிட்டரில் DVI இல்லைனா HDMI போர்ட் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிஸ்பிளே போர்ட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த அட்வான்ஸ் லெவல் மதர் போர்டை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ இருக்க அட்வான்ஸ் லெவல் மதர் போர்ட்லேயும் சேம் கான்ஃபிகரேஷன் தான் இருக்கும். ஆனால் எக்ஸ்ட்ராவாக சில ஃபீச்சர்ஸ் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த நம்பர் 10 பார்க்கலாம். இது வந்து ஹெவி பிளேட்டட் ஹீட் சிங்க். ஸோ முன்ன யூஸ் பண்ண நார்மல் ஹீட் சிங்கை விட இது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து இன்னும் நம்மளோட மதர் போர்டை வந்து ஈஸியாக கூல் பண்ணும். அப்புறம் நம்ம டர்போ M.2ன்னு ஒரு டெக்னாலஜி இப்போது யூஸ் பண்ணுறாங்க. அது எதுக்குன்னா, நம்ம இப்போ PCI Expressல வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற PCI Expressை விட எக்ஸ்பிரஸில் அட்வான்ஸ் டெக்னாலஜி நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து turbo.m2 வந்து எதுக்குன்னா, இப்போ நம்ம SSD யூஸ் பண்ணுறோம். இப்போ நார்மல் SSDயை வந்து நம்ம SATA கேபிளில் கனெக்ட் பண்ணாமல் இப்போது turbo.m.2 யூஸ் பண்ணி நம்ம PCI Expressலேயே நம்ம கனெக்ட் பண்ணலாம். அதால் இது வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். SATA கேபிளில் கனெக்ட் பண்ணுறதை விட இது நம்ம turbo.m.2 வந்து டேரெக்டாக நம்ம PCI Express ஸ்லாட்டில் கனெக்ட் பண்ணால் அது இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த turbo.m.2 டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண பார்ட்ஸ் தான் இதில் இருக்கும். USB 2.0, PS2னா வந்து பழைய டெக்னாலஜி. அதாவது PS2 வந்து எதுக்குன்னா, மவுஸும் கீபோர்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு. நம்ம இப்போ மேக்ஸிமம் எல்லாமே வந்து கீபோர்ட்ஸும் மவுஸும் வந்து USB யூஸ் பண்ணி தான் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி உள்ள டெக்னாலஜி வந்து PS2 போர்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம கீபோர்ட் மவுஸ்லாம் கனெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த PS2க்கும் USBக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், PS2வில் வந்து நம்ம இப்போது கம்ப்யூட்டர் ஸ்விட்ச் ஆனில் இருக்கும்போது நம்ம அந்த போர்ட்டில் நம்ம அந்த PS2ஓட கீபோர்டு இல்லை மவுஸை கனெக்ட் பண்ணோன்னா அது வந்து டிடெக்ட் ஆகாது. ஆனால் இப்போ யூஸ் பண்ணுற USB டெக்னாலஜியில் வந்து நம்ம கம்ப்யூட்டர் ஸ்விட்ச் ஆனில் இருக்கும்போதே வந்து அதுக்கு ஈஸியாக டிடெக்ட் பண்ண முடியும். ஆனால் PS2வில் வந்து அந்த சிஸ்டமால் டிடெக்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் PS2 சிஸ்டம் ஆனில் இருக்கும்போது கனெக்ட் பண்ணிங்கன்னா அது கனெக்ட் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணால் தான் அந்த உங்களுக்கு மவுஸ் இல்லை கீபோர்டு வந்து டிஸ்பிளே ஆகும்.
அதை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதான் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து பர்சனல் கம்ப்யூட்டரோட பார்ட்ஸோட ஓவர்வியூ பார்த்தோம். இனிமேல் வர்ற வீடியோஸில் வந்து நம்ம இதில் மதர் போர்டில் இருக்க பார்ட்ஸ் அப்புறம் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுற எல்லா பார்ட்ஸோட வீடியோஸை நான் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் சஜஷன்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.